ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம்லி கேர்ள் டைரிஸ். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லாம் வீடியோவில் மீட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவில் கேஸ்ட் அயனும் நார்மல் அயன் பேனும் வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த அயன் பேன் வந்து நார்மலாக லோக்கல் ஷாப்பில் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 3 மந்த்துக்கு மேலேயே இருக்கும். இந்த தோசை தவா வந்துட்டு நான் இண்டஸ் வேலியில் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த தவா வந்து பயங்கர வெயிட்டாக இருந்தது. என்னால் தூக்கவே முடியல, அந்தளவுக்கு வெயிட்டு. பட் அவ்வளோ வெயிட்டாக இருந்தாலும் ரொம்ப ஸ்லிம்மாக அப்படியே க்யூட்டாக இருந்தது. இந்த ஸ்பேச்சுலா தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதுவும் நல்லா சூப்பர் குவாலிட்டியாக இருந்தது. அந்த கைப்பிடிக்கிற இடத்துல வந்துட்டு இண்டஸ் வேலி அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பாருங்கள், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா இது வந்து ப்ரீ சீசன் பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இது வந்து நார்மலாக லோக்கல் ஷாப்பில் வாங்கினது. இதில் வந்துட்டு துருப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு அங்கே வந்து க்ரீஸ் மாதிரி அப்ளை பண்ணுவாங்க. அது ரொம்ப நாள் வச்சதுனால அதிலே டஸ்ட்டு படிஞ்சு இந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு வைப் பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு டஸ்ட்டோ இல்லை க்ரீஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ எதுவுமே வரல. ஏன்னா இது ப்ரீ சீசன் பண்ணது. இது வந்து நார்மல் அயன் பேன். இதில் வந்து க்ரீஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க, சீசனிங்கும் பண்ணல. ஸோ பேப்பரே வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணுறாங்க. அது கூட இது சீசன் பண்ணாமல் இருக்கனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம சீசன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் தண்ணியில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ரெண்டையுமே. தோசை தவா நல்ல வெயிட்டு. என்னால் ஒரு கையில் தூக்க முடியல, 2 கையில் தான் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி இருக்குது. ரெண்டையுமே வந்து தண்ணியில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து விம் ஜெல் வச்சு லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணேன். நம்ம எடுத்ததுமே சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பட் நான் வந்துட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக வந்து சீசனிங் ஆயிரும். ஸோ அதனால் நான் வந்து ரெண்டுமே ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா மேலே இருக்க க்ரீஸு இல்லை டஸ்ட்டு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது எல்லாம் வந்து இதாகிரும். அதுக்கப்புறம் நம்ம சீசனிங் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே ஃபஸ்ட்டு விம் ஜெல் வச்சு வாஷ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் சபீனா பவுடர் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு போட்டு அதையும் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி பண்ணும்போது ஒரு 50% வந்து சீசனிங் வந்து ஆயிரும். நமக்கு வந்து ஈஸியாக வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் போகும்போது ஈஸியாக வந்து நமக்கு இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் அயான் கேஸ்ட் அயான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா வந்து தெரியும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது. அதே மாதிரி சீசனிங் வந்து எது வந்து நல்லா அது கலர் கூட வந்து நல்லா விசிபிளாக தெரியும். நீங்கள் இப்போது வரப்போகிற அடுத்தடுத்த கிளிப்ஸில் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே, நான் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ சீசனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியில் வந்து நல்லா ட்ரை ஆகட்டும். இதிலே பாருங்கள் கலர் வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு கேஸ்ட் அயான். இது பாருங்கள் அப்படியே இருக்குது. நல்ல ஒரு சூடானதுக்கப்புறம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி நல்லா அப்ளை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதிலே வந்துட்டு நான் வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து 2 சைடுமே போட்டுக்கிறேன். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற கேஸ் ஸ்டவ் வந்து ஸ்லோவாக தான் எரியும். ஸோ அதனால் இது திக்னஸும் கம்மி. ஸோ அதை வந்து இந்த சைடு வச்சுட்டேன். வச்சு நம்ம நல்லா வந்துட்டு எல்லா சைடும் படுற மாதிரி இந்த ஆனியனை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும்.
இதுலேயும் அப்படி தான் நல்லா ஃபுல்லாக சைட்லலாம் அப்ளை ஆகுற மாதிரி நல்லா வந்து அப்ளை ஆகுற மாதிரி ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா அந்த ஆனியனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கணும். நீங்கள் ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். பாருங்கள், இது வந்து நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு, ஆனியனோட கலர். இப்படி பண்ணும்போது நல்லா வந்து சீசனிங் ஆயிரும். தவா வந்து சீசன் பண்ண தான், இருந்தாலும் ஒரு டைம் நம்ம பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து அதே மாதிரி எல்லா ஸ்டெப்புமே அதுக்கும் பண்ணேன். நல்லா பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருங்க. இது வேஸ்ட்டு தான். அயான் கேஸ்ட் அயான் சவுண்டு வந்து நல்ல வேரியேஷன் தெரியும், கேட்டிருப்பீங்க. இப்போ வந்துட்டு நம்ம மேலே இருக்கிற இதெல்லாம் வந்து லைட்டாக வந்து எண்ணெய் இருக்கும், அதிலே வந்து டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுக்கலாம். பாருங்கள், இதோட கலரும் அதோட கலரும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். பேக் சைடும் வந்துட்டு நம்ம வச்சு துடைக்கும் போது நல்லா வந்து அந்த க்ரீஸு எதுவாக இருந்தாலும் பேப்பர்லேயே வந்துடும். கேஸ்ட் அயர்ன் வந்து நல்லா ஆயில் வச்சு இந்த மாதிரி வைப் பண்ணும்போது நமக்கு ஒரு ப்ரௌன் கலரில் வந்து அந்த பேப்பரில் வருது. பட் அயர்னில் வந்துட்டு நல்லாவே பிளாக் கலராக வந்து பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிடுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். பேக் சைடும் அதே மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி நல்லா வந்து டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். இப்படி தான் இருக்குது அயனுக்கும் கேஸ்ட் அயனுக்கும் உள்ள கலர் வேரியேஷன். அடுத்தது என்னென்னா, அப்படியே ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து திரும்பியும் வந்து பேனில் விட்டுட்டு அதுக்கப்புறம் டிஷ்யூ வச்சு ஒரு டைமாக வந்து ரிப்பீட்டாக இந்த இதை வந்து பண்ணிகிட்டே இருக்கணும். எவ்வளோ டைம்ஸ் பண்ணணுன்னா, இந்த பேப்பர் வந்து ஒயிட் கலரில் வர வரைக்கும் இந்த ஸ்டெப்பே தான் வந்து அகைன் பண்ணிகிட்டே இருக்கணும். விசிபிளாக உங்களுக்கு அப்படியே ரிசல்ட் வந்து தெரியும், நமக்கு கடாய் வந்து எந்த அளவுக்கு சீசன் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா பேப்பரோட கலர் வந்து அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஃபோர்த்து ஸ்டெப்லேயே வந்து பாருங்கள், நல்லா வந்து கலர் வந்து கம்மி ஆயிடுச்சு, நம்ம பேன் வந்து நல்லா சீசன் ஆயிருக்குன்னு அர்த்தம். பாருங்கள், 5th ஸ்டெப்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பேப்பர் வந்து ஒயிட்டாக மாறிடுச்சு. உங்களுக்கு அப்படியே பார்த்தாவே தெரியும். இப்போ அடுத்தது வந்து கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வந்து அதே மாதிரி தான் ஆயில் விட்டு நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சிட்டே வரணும். இது நல்லா வந்து சூடாக இருக்குது, ஸோ அதனால் இந்த பேப்பரோட இதெல்லாம் வந்து அதிலே ஒட்டிகிட்ருக்கு. அந்த தோசை தவாவில் அந்த ஓரத்தில் தான் நிறையா அந்த கலர் மாதிரி இதாகுது, சென்டரில் வந்து அவ்வளோ இல்லை. ஓரத்தில் தான் பாருங்கள் நல்ல கலர் வந்து இருக்குது, சென்டரில் வந்து நமக்கு நல்லா வந்து சீசன் ஆயிருக்கு. ஃபைனலாக அந்த கார்னரில் இருக்கிறதுமே வந்து நல்லா சீசன் ஆகி பேப்பர் நல்லா ஒயிட்டாக தான் வந்தது. இந்த மாதிரி நீங்களும் வந்து சீசன் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கடாய் வந்து சீக்கிரமாக வந்து சீசன் ஆயிரும். பாருங்கள், ரெண்டுமே சீசன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அகைன் விம் ஜெல்லும் சபீனா பவுடரும் வச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன் ஃபைனலாக ஒரு டைம்.
இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணி நம்ம சீசன் பண்ணும்போது நம்ம அயன் ஆகட்டும் கேஸ்ட் அயன் ஆகட்டும் ரெண்டுமே வந்து சூப்பராக வந்து சீசன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம பேன் அண்ட் தவா ரெண்டுமே வந்து குக்கிங்க்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. அயன் ஆகட்டும் கேஸ்ட் அயன் ஆகட்டும் ரெண்டுக்குமே வந்து மெயின்டெனன்ஸ் வந்து நல்லா பண்ணோம். அப்போ தான் நமக்கு அந்த துருப்பிடிக்கிற ப்ராப்ளம்லாம் வராது. எப்போவுமே நம்ம குக் பண்ணதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி வச்சிடணும். அப்போ தான் நமக்கு துருப்பிடிக்காது. ஸோ அது வந்து நான் நைட் டைமில் தான் சீசனிங் பண்ணனால குக் பண்ணல. இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்தது என்னென்னா இந்த அயன் பாத்திரத்தை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் வந்து வாங்கியிருந்தேன். அதுதான் வச்சு பார்த்துட்ருந்தேன் எதை வந்து எங்கே வைக்கலான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு என்கிட்ட இந்த ஒரு பேனு, அதுக்கப்புறம் தோசை தவா, அதுக்கப்புறம் ஒரு கடாய் மாதிரி ஒன்று இருக்குது. அதை தான் வச்சு எப்படின்னு அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்ருந்தேன். சூப்பராக இருந்தது. அந்த ஸ்டாண்டில் வச்சு பார்க்கும்போது அப்படியே ஒரு லுக்கே சூப்பராக இருந்துச்சு. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து எங்கே ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்ருந்தேன். அதுக்கப்புறம் தான் இதை ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து தோசை வந்து ஊற்றியிருந்தேன். அதுதான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு தோசை ஃபஸ்ட் டைம் வந்து இன்னும் பழகவே இல்லை. நான் வந்து ரொம்பவே இது பண்ணணும்னு நினச்சேன். பட் ஒரு 80% அளவுக்கு வந்து சூப்பராக வந்துருச்சு. அந்த சென்டரில் மட்டும்தான் வந்து கொஞ்சம் அப்படியே அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. ஃபஸ்ட்டு தோசை எப்போவுமே அது வேஸ்ட்டு தான். அதுக்கப்புறம் ஒரு எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆயில் வந்து அடியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆம்லேட் வந்து போட்டிருந்தேன். சூப்பராக வந்திருந்தது. இன்னுமே எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நம்ம அயனில் செய்யும் போது அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஆம்லேட் வந்து கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு. ஆம்லேட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு தோசை வந்து ஊற்றிருந்தேன். கொஞ்சம் மொத்தமாக ஊற்றலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிருந்தேன். லைட்டாக அந்த ஓரத்தில் மட்டும் ஒட்டியிருந்தது. மித்தபடி சூப்பராக வந்துச்சு. 3ஆவது தோசை சூப்பராக கிறிஸ்பியாக வந்திருந்தது. நார்மல் தோசை தவாவுக்கும் இந்த அயன் தவாவுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த அப்படியே மொறுமொறுன்னு அப்படியே கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. நான்ஸ்டிக்லேயும் நல்லா கிறிஸ்பியாக வரும். ஆனால் நம்ம ஹெல்த்தியான தோசை வந்து நம்ம ஃபேமிலிக்கு வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்ற ஃபீல் வந்து அன்றைக்கி எனக்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் 4ஆவது தோசை ஊற்றும் போதெல்லாம் அதுவே வந்து கிறிஸ்பியாக அப்படியே கரண்டியே இல்லாமல் வந்து இருந்தது. அப்படியே ரோஸ்ட் மாதிரி இருந்தது. எண்ணெய் பயங்கரமாக சூடு. அதுக்கப்புறம் கரண்டியில் வச்சு உங்களுக்கு காட்டியிருக்கேன் பாருங்கள். அவ்வளோ ஒரு கிறிஸ்பியாக செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் அயன் கடாய் வாங்கும்போது சீசனிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.